அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டவர்களுடைய 1500வது மீலாதுன் நபி விழாவை முன்னிட்டு நம்மால் முடிந்தளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரில் அவர்களுடைய புகழை கவிதை வடிவிலும் பேச்சுரையிலும் பாடிக்கொண்டிருக்கின்றோம். அதுபோல எல்லோருமாக சேர்ந்து 1,000,000 ஸலவாத்துக்களை நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா ஒரு ஸலவாத்துக்குரிய 50 பலன்களை வைத்திருக்கிறான். ஒருவர் ஒரு ஸலவாத்தை சொன்னால் அவர் மீது அல்லாஹ் 10 ஸலவாத்துக்களை சொல்லுகிறான். அவருடைய 10 நன்மைகளை உயர்த்துகிறான். அவருடைய 10 பாவங்களை அழித்து விடுகிறான். அதே போன்று அவருடைய 10 தேவைகளை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி வைக்கின்றான். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஸலவாத்துக்கு அல்லாஹு தஆலா மகத்துவத்தை கொடுத்து வைத்திருக்கின்றான். 10 தரஜாக்களை உயர்த்துகின்றான். இப்படியான 50 பலன்களை ஒரு ஸலவாத்து பெற்று தருகின்ற நன்மையை நாடி எல்லோருமாக இணைந்து ஒவ்வொருவரும் பல்லாயிரக்கணக்கான, சிலர் லட்சக்கணக்கான ஸலவாத்துக்களை 1,000,000 ஸலவாத்துக்களை ஓதி முடிக்க நாம் அர்ப்பணிப்போடு அன்றாடம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அந்த ஸலவாத்தினுடைய பொருட்டினால், பரக்கத்தினால் நம்முடைய இம்மை மறுமை இருவாழ்வையும் ஜெயமாக்கி தர வேண்டும். ஏன் நாங்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தை சங்கைப்படுத்த வேண்டும்? உலமாக்களுக்கு தெரியும், தஃசீருடைய அறிஞர்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள், ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் மார்க்கத்தில் சில விஷயங்களை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு சில விடயங்களை அறிவிப்பார்கள். ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு சில விஷயங்களை அறிவிப்பார்கள். அதன்படி அல் குர்ஆன் அருளப்பெற்ற மாதமாகிய ரமலானுடைய மாதத்துக்கு நாம் எவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அல் குர்ஆன் இறங்கப்பட்ட ரமலானுடைய மாதம். அல் குர்ஆன் எத்தனை ஆயத்துக்கள்? ஒரு கருத்தின்படி 6666 வசனங்கள். ஒரு கருத்தின்படி, நம்ம என்ன எண்ணி பார்க்கல, என்ன சரி, 6666 வசனங்கள். 6666 வசனங்களில் நீங்கள் உலமாக்களத்திலே கேளுங்கள், 5 வசனங்கள் தான் ரமலானுடைய மாதத்திலே லைலத்துல் கத்ரிலே இறங்கியது. 5 வசனங்கள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், லைலத்துல் கத்ர்ல குர்ஆனை இறக்கிறோம் என்று. ஆனால் 5 ஆயத்துக்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்கின்ற 5 ஆயத்துக்கள் தான் ரமலானுடைய மாதத்தில் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கப்பட்டது. 5 ஆயத்துக்கள் இறக்கப்பட்ட தொடக்கம். அல் குர்ஆனுடைய முதல் ஆயத்துக்கள் 5னுடைய தொடக்கத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 2 விஷயங்களை சொல்றான். ஒன்று என்ன தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். மொத்த குர்ஆன் இறங்கின மாசம் ரமலான் அல்லாஹ் சொல்றான். 5 ஆயத்தை இறங்கின. ஆனால் அந்த முதல் 5 ஆயத்துக்களும் இறங்கிய அந்த முதல் நாளுடைய பரக்கத் ஒரு மாசத்துக்கு இருக்கு. நான் சும்மா இருக்கேன், யாராவது ஒரு உள்ள வந்து ஹஜ்ரத் 5 ஆயத்து தான் இறங்கின, மிச்ச 6661 வசனமும் பிறகுதான் இறங்கிருக்கு. அதுலயும் ஏதாவது ஒரு இரவுல தான் இந்த ஆயத்து இறங்கிச்சு. ரமலான் 30 நாள் அல்லது 29 நாள் வச்சுக்கொள்ளுங்க. அந்த 5 ஆயத்தையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் திருப்ப திருப்ப ரிப்பீட் பண்ணி இறங்கினானா? இல்ல. அந்த 30 அல்லது 29 நாள்ல ஒரு இரவில் தான் அல்லாஹ் தஆலா இறக்கினான். அப்ப மத்த 29 28 நாட்களுக்கு அந்த சிறப்பையும் பவரையும் அல்லாஹ் குர்ஆன்ல கொடுக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? ஷஹ்ரு ரமலான், குர்ஆன் இறங்கிய மாசம். அல்லாஹ் சொல்லி இருக்க வேணும். எப்படி தெரியுமா? குர்ஆன் இறங்கின அந்த டைம் மட்டும் சொல்லி இருக்கணும். அப்படி இல்லை, குர்ஆன் இறங்கின மாசம், அந்த மாதத்துக்கு அந்த சிறப்பு. சரி, லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் ஒவ்வொரு லைலத்துல் கத்ரிலுமா குர்ஆன் இறங்கிச்சு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த லைலத்துல் கத்ருக்கு மட்டும்தான் குர்ஆன் இறங்கிச்சு. ஆனா கயாம பரிபந்தம் வரைக்கும் எனது உம்மத்தர்களே, நீங்கள் அந்த லைலத்துல் கத்ரை ரமலானுடைய மாதத்திலே தேடி பெற்றுக் கொள்ளுங்கள், அதிலும் இறுதி பத்திலே தேடிக்கொள்ளுங்கள், அதிலும் ஒற்றைப்படையான நாட்களிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். என்றால் குர்ஆன் இறங்கின மாசம் நாயகத்தின மாசம், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு 40வது வயது இருந்த மாதம். ஆனால் இன்று கூட நாம் அந்த லைலத்துல் கத்ரை ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கத்ர் இரவையும் இறுதி பத்தையும் அது ஒற்றையான நாட்களையும் முழு மாதத்தையும் ரமலான் அல் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று நாங்கள் சங்கைப்படுத்துகிறோம். என்றால் இந்த உலகத்துக்கே ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக உங்களை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனிலே புகழ்ந்துரைத்தானே. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதத்தை அல் குர்ஆன் இறங்கிய மாதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். இப்ப என்ன பிரச்சனைடா, என்ன போல நபி, என்ன போலதான் நபிகள் நாயகம் என்கிற ஒரு கன்செப்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அது யாராலேயோ நம்முடைய சமுதாயத்தில நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் உங்களை போல ஒரு சாதாரண மனிதர் என்ற அந்த தடைப்பு, அந்த சப்ஜெக்ட் நம்ம ஆட்களுக்குள்ள பரப்பப்பட்டாச்சு. அந்த விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் 100% வெற்றியை கண்டார்கள், பரப்பி முடிச்சிட்டாங்க. நம்மளை போல சாதாரணமான ஒருவர் என்று வந்துட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பற்றி அல்லாஹ் தனித்துவமாக சொன்ன எந்த விஷயங்களும் என்ன செய்யாது, நம்மட காதுகளுக்கு எடுபடாது, இதயங்களுக்கு தெரிபடாது, கண்களுக்கு புலப்படாது. பாருங்கள், பெரும்பாலும் அவர்களுடைய வயது 8ஆக இருக்கிற பொழுது, 8 வயது சிறுவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற பொழுது ஷாம் தேசத்துக்கு தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களோடு வர்த்தகத்தில் வியாபாரத்திலே செல்லுகிற பொழுது கூடவே செல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாம் தேசத்துக்கு, இன்று இருக்கின்ற சிரியா தேசத்திற்கு. அப்படி அழைத்து செல்லுகிற பொழுது அங்கிருந்த ஒரு பாதிரியார், புஹைரா என்கிற பாதிரியார், புஹைரா என்கிற பாதிரியார் அபூ தாலிப் அவர்களிடத்தில் கேட்கிறார், இவர்கள் யார் என்று. இது என்னுடைய சகோதரர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை, அவர்களுடைய பிள்ளை, என்னுடைய சகோதரருடைய பிள்ளை, என் தம்பிர பிள்ளை என்று சொல்றாங்க. தம்பிர பிள்ளைன்னு சொல்றாங்க. நீங்க இவரை கூட்டு வர வேணும், இவரை உடனடியாக உங்கள் தேசத்துக்கு ஊருக்கு எடுத்து செல்லுங்கள் என்று அந்த பாதிரியார் சொன்னார். புஹைரா என்கிற பாதிரியார், வயசத்தின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயசு. அப்பா அவர் கேட்டார், ஏன் அப்படி சொல்றீங்க, இவர் யார் தெரியுமா? 8 வயதுல புஹைரா என்ற பாதிரியார் அடையாளம் காண்கிறார். இது யார் தெரியுமா? இறுதியாக ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக ஒரு நபி பிறப்பார் என்று தௌராத்திலும் ஜபூரிலும் இஞ்சியிலும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த உத்தம மனிதர் இவர்கள் தான் என்று அந்த பாதிரியார் சொல்கிறார். பாதிரியார் சொல்கிறார். அபூ தாலிப் இப்ராஹிம் சும்மா விடுறாளா? அது எப்படி உங்களுக்கு தெரியும் இவர் தான் கேட்டார். அது இவங்க தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன தெரியுமா சொன்னாங்க? இவர்களை நீங்கள் அழைத்து வருகின்ற பொழுது நான் பார்த்தேன், கற்களும் மரங்களும் சஜிதா செய்து இவர்களுக்கு சலாம் உரைப்பதை நான் பார்த்தேன் என்று புஹைரா என்கிற பாதிரியார் சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். எப்படி இருக்கும்? கற்களும் மரங்களும் சலாம் உரைப்பதை நான் பார்த்தேன். புஹைரா என்கிற பாதிரியாருக்கு தெரியுது, அவர் இஞ்சில் வேதத்தை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு நல்ல மனிதர், சாலிஹான மனிதர். இல்லாடி இப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்ப அந்த பாதிரியாருக்கு தெரியுது. அடுத்த சப்ஜெக்ட் நம்ம ஆட்கள்ட, இது 8 வயசுல தானே, இப்ப நம்ம ஆட்களுக்குள்ள அடுத்து பரப்பப்பட்ட ஒரு செய்தி. முதலாவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண மனுஷர், நம்மளை போல
என்னடா உனக்கு பிறந்த நாள், என்னடா நபிக்கு பிறந்த நாள், என்னடா பிறந்த மாசம், ரபியுல் அவளுக்கு பறக்கத்துக்கு யாரா சொன்ன? இதான் நம்மட ஆக்கள். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுக்கு பிறகுதான் நபி. அதுக்கு முந்தி அவர் அதை விட நோமல். நவுதுபில்லாஹி மின்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வெளியாக்கிய அற்புதங்களை எத்தனையோ வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். சுபஹான மௌலிதில் கூட அந்த வரலாறுகளை, சுபஹான மௌலித் என்பது வெறும் புகழ் மாலை மட்டுமல்ல, வரலாறுகள் பொறிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தில் அவர்கள் பிறக்கின்ற வேளையில் ஃபலம்மா கான வக்து ظுஹூரிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் வயிற்றிலிருந்து வெளியாகுகின்ற பிறக்கின்ற அந்த நேரத்தில் இந்த உலகம் ஒளிமயமானது. ஃபபைனமா ஆமினா ஃபீ பைத்திஹா வஹீதா, ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தனிமையாக தன் வீட்டுக்குள் இருக்கிறார்கள். முஸ்தஅனிஸத்தும் பிபரக்கத்திஹி வஹிய ஃபரீதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பரக்கத்தை கொண்டு அருள் பெற்றவர்களாக தன்னந்தனியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் உணர்கிறார்கள். என்ன தெரியுமா? வகத் அஷ்ரக ஃபீ பைத்திஹன் நூர், ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டுக்குள் பெரியதொரு ஒளி புலம்பு ஒன்று வெளியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற பொழுது வஅம்மஹல் ஃபர்ஹு வஸ்ஸுரூர், அந்த பெற்றெடுத்த தாயுடைய உள்ளத்திலே மகிழ்வும் சந்தோஷமும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. வஅக்பலத்தில் மலாயிகத்து வல் ஹூர், மலக்குமார்களும் சுவனத்து ஹூர்லீன்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் அவர்கள் தன் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது முன் வந்து நின்றார்கள். வஹஃபத் ஹுஜ்ரதஹா அன்பாஉ துயூர், பறவை இனங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற பொழுது அவர்களின் வீட்டை சூழ்ந்து நின்றன. وهي تسمع لاستحامهم واحتفالهم بقدوم الحبيب حمزة وكيف لا وسيد العالمين في بيتها حمزة. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தின் அருட்கொடை, அல்லாஹ்வை வர்ணித்த அகிலத்துக்கெல்லாம் அருட்கொடை, சர்வ படைப்புகளுக்கும் அருட்கொடை. அல்லாஹ்வுடைய ஆட்சி பீடம் அரசாக இருந்தால் அந்த அரசுக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். 7 வானங்கள் இருந்தால் அந்த 7 வானங்களுக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சித்ரத்துல் முன்தஹா, குர்சி, லௌஹ், கலம் எதுவாக இருக்கட்டும் சர்வதுக்கும் அல்லாஹ்வை தவிர படைப்பு என்ற பட்டியலில் எதுவெல்லாம் இருக்கிறதோ வானவர் ஜிப்ரீலுக்கும் ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், மீகாயிலுக்கும் ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், சகல மலக்குகளுக்கும் ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றை வரியிலே அல்லாஹ் சொன்னான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் இப்படி சொன்ன நாயகத்தை அது ரபியுல் அவ்வலா ஏப்ரலா எங்களுக்கு அது முக்கியம் இல்லை. ஈமான் உள்ள மக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த ஆண்டு பெருமதியான ஆண்டு தான். வரலாற்றில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்று ஒரு வலுவான செய்தி இருக்கிறது. நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ரபியுல் அவ்வல்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது 2ஆ 9ஆ 12ஆ 17ஆ என்று பல கருத்துக்கள் இருக்குது. அதிகமான அறிஞர்கள் 12 என்று சொல்றாங்க. நம்மளுக்கு தேதியா முக்கியம்? இந்த மாசம் லைலத்துல் கத்ரையே தேடி பிடிங்கன்னு எல்லாம் சொல்லிக்கான். நாம விட்டுட்டா போயிட்டோம். லைலத்துல் கத்ர கடைசி 10 ஒற்றைப்படையா நாட்கள்ல பாருங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? தலைப்புறையிலிருந்து தராவி தொழுது, தலைப்புறையிலிருந்து நோம்பு பிடிச்சி மாசத்தை கௌரவிக்கிறோமா இல்லையா? மாசம் முழுசையும் கௌரவிக்கிறவனுக்கு அந்த லைலத்துல் கத்ர் மிஸ் ஆகுமா? மொத்தம் ஒவ்வொரு நாளும் தராவீஹ், குர்ஆன், சதகா, நோன்பு எல்லா கடமை, இத்திகாஃப், இஸ்லாத்துல சொல்லப்பட்ட சகல கடமையும் ரமலானுக்கு செய்யறாங்க. எப்படி லைலத்துல் கத்ர் உனக்கு மிஸ் ஆகுது? சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ல பிறக்கட்டும், இல்ல 7ல பிறக்கட்டும், 9ல பிறக்கட்டும், 12ல பிறக்கட்டும், இந்த மாசத்துல எப்பண்டான பிறக்கட்டும், அறிஞர்களுக்குள்ள எத்தனையாம் பிறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பது கருத்து வித்தியாசம் உண்டே
தவிர ரபிஉல் அவ்வல் மாசத்தில் பிறந்தார்கள் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு. அதிலும் 12 என்பதில் அதிகமான அறிஞர்கள் தீர்மானமாக இருக்கிறாங்க. எனவே இந்த மாசத்தை நாம கௌரவிக்கிறோம். அல் குர்ஆன் இறங்கிய மாதத்தை அல்லாஹ் கௌரவிக்க சொன்னது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை இதுக்காக அல்லாஹ் தஆலாக்கு பிறந்த நாள் கொண்டாடினார் அர்த்தமா இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது அல்லாஹ்க்கு மீலாது இல்லை. ஷிர்க் எப்படா வரும்? ஷிர்க் எப்ப வரும்? அல்லாஹ்க்கு இருக்கிற ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குன்னு சொன்னா தானே அது ஷிர்க் வரும். அல்லாஹ் தஆலாக்கு மீலாது இல்லை. ஆதாரம் அல் குர்ஆன். குல் ஹுவல்லாஹு அஹதுடைய ஆயத்து என்ன? லம் யலிது வலம் யூலத். அல்லாஹ்க்கு மீலாது இல்லை. ஒன் வேர்ட். அவன் யாராலும் பிறவும் இல்லை, யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவன் மீலாது இல்லை. அல்லாஹ்க்கு மீலாது இல்லை. மீலாது ஆயத்துக்கு பிறந்த மாசத்தை பிறந்த நாளை கௌரவிக்கிறதுனால நாம் அவங்களோட புகழை பாடி 1 கோடி சலபாத்தை ஓதி அவங்களோட பேர்ல தான தர்மங்களை கொடுத்து சந்தோஷப்படுறதால எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி அல்ல நரகத்தை போடுறான். அப்படி இல்லை. இருக்கிறாக்கள் நரகத்தை கூட இடம் காணாம். இந்த உலகத்துல சுமார் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கிறவன் தான் 600 கோடி விரைவான். அல்ல நான் நினைக்கிறேன் 500 கோடி பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. மேக்சிமம் இப்ப வாழ்ற 700 கோடியில வெறும் 2 கோடி மக்கள் 700 கோடி 200 கோடி மக்கள் தான் என்ன முஸ்லீம்களாக இருக்கலாம் சுமார். அந்த 200 கோடிக்குள்ள 73 ஜமாத். அதுக்குள்ள ஒரு ஜமாத்தும் இல்லாம குடிகாரன் வேற, கொலகாரன் வேற, இம்பட்டு பேருக்கு நரகம் காணாம். அதுக்குள்ளுக்கு சும்மா ஒரு முஸ்லிமே நீ மௌலூத் ஓதிட்டாய் நீ நரகவாதி, நீ சாப்பாடு கொடுத்துட்டாய் நீ நரகவாதி, நீ நாயகத்துல பிறந்த நாளை கௌரவிச்சுட்டாய் நரகவாதி. கடைசியா நரகம் கிட்டத்தட்ட ஒரு குறிச்சி மாதிரி தான் வரும். இந்த சொர்க்கம் எல்லாருக்கும் தேவை என்னன்னா நம்ம மட்டும் சொர்க்கவாதி மற்ற நரகவாதி, அது தேவையில்ல விஷயம். எனவே அல்லாஹ் ரசூல் அங்கீகரிச்ச இஸ்லாம் தடுக்காது. நம்மட கான்செப்ட் 2 தான். ஒன்று அல்லாஹ் ரசூல் அங்கீகரிச்ச விஷயமா இருக்கணும். 2வது என்ன இருக்கணும்? அல்லாஹ்வும் ரசூலும் தடுக்காத விஷயமா இருக்கணும். அவ்வளவுதான். அல்லாஹ்வும் ரசூலும் அங்கீகரிச்சுட்டா அது கட்டாயம் செஞ்சு ஆகணும். உண்ட பிளண்டு சொல்ல முன்னாடி அது அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்த விஷயமா என்கிறத நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். சும்மா ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சு இது ஹராம், அது ஷிர்க்கு, இது பிதா என்று சொல்றதுனால ஒரு முஸ்லிமை பார்த்து அவன் காபீர், ஒரு நரகவாதி என்று சொல்றதுனால நம்மளுக்கு இருக்கிற நன்மை என்ன? எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மீலாத் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாசம் என்பது நாம் கௌரவிக்க வேண்டிய மாதம். அல்லாஹு தஆலா இந்த பொருள் ரஹ்மத் என்று குர்ஆன்ல என்னென்ன சொன்னீங்கன்னு நீங்க லிஸ்ட்டை கொண்டு வாங்க. இங்க எத்தனை உலமாக்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அரபு நாட்டு உலமாக்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டு உலமாக்களா இருக்கட்டும், சிங்கள இல்லாட்டி இன்ன பாஷை உருது மலையாளமா இருக்கட்டும், குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ரஹ்மத் என்று அல்லாஹ் சுட்டி காட்டிய லிஸ்ட கொண்டு வாங்க. இப்ப குர்ஆன ரஹ்மத் என்று சொல்லியிருப்பான், மலைய ரஹ்மத் என்று சொல்லியிருப்பான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத் என்று சொல்லியிருப்பான். அப்படி ஒரு லிஸ்ட் இருக்குமே குர்ஆன்ல. சரி, ஹதீஸ்ல இருக்குமே, அதையும் கொண்டு வாங்க. எல்லாத்தையும் கொண்டு வாங்க. எங்கேயாவது அல்லாஹ் தஆலா சர்வ உலகத்துக்கும் ரஹ்மத் என்று நபிகள் நாயகத்தை தவிர வேற எதையாவது உண்டு சொல்லி இருந்தால் கொண்டு வாருங்கள். இந்த மௌலூது மீலாது எல்லாத்தையும் நித்தாட்டும். நாயகத்தை மிகைத்த அல்லது நாயகத்துக்கு சம நிகரான ஒரு ரஹ்மத்தை இந்த உலகத்தில் யாருமே காட்ட முடியாது. காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஏலா சும்மா மடத்தனமான விவாதங்கள் தேவையில்லை. இஸ்லாம் காட்ட முடியாது. இது மௌலூது கிதாப் அல் குர்ஆன். சர்வ உலகத்தவர்களுக்கும் சர்வ படைப்புகளுக்கும் ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்காக ஒன்றும் இல்லை இல்லையா? சரியா? அதே அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான்? குல், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் கூறுங்கள், பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி வ பிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். ஹாஃபில்கள்ட்ட கேளுங்க, இல்லையா நம்பரை சொல்றேன் பாருங்க.
அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு ஃபல்யஃப்ரஹு அவர்கள் மகிழட்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். மகிழட்டும். ஃபல்யஃப்ரஹு ஃபரஹ் என்று சொன்னால் மகிழட்டும் என்று அர்த்தம். மகிழட்டும் என்ன அர்த்தம்? நம்மட பாஷையில நம்ம சுத்த தமிழ்ல கரைக்கிறார்களா? உண்ணுங்கள். யாராவது வந்தோனும் உண்ணுங்கள் என்று நம்ம சொல்றோம் தமிழ்ல. இல்ல, நம்மட ஊர்ல சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஊருக்கு போனா தின்னுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஊர்ல சாப்பாடு அடிங்கம்பான். பாசை தெரியாதவனுக்கு போனா என்னடா சாப்பாடு வந்து அடிக்கைன்னு சொல்றான். அது ஊட்பாசை. அது மாதிரி நம்ம தமிழ் பேசக்கூடிய பிராந்திய மக்கள்கிட்ட மகிழுங்கள் என்ற வார்த்தை, கொண்டாடுங்கள் என்ற வார்த்தையில அது புழக்கத்தில் இருக்குது. கொண்டாடு. அல்லாஹ் தஆலா மகிழுங்கள் என்று சொல்லாம தமிழ்ல பிரக்கெட் அடிச்சு கொண்டாடுங்கண்டா சொல்றேன். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு ஃபல்யஃப்ரஹு ஈமான் உள்ள மக்கள் மகிழட்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கானண்டா. கொண்டாடட்டும் என்று நம்மட பாசை. இதுல கொண்டாடட்டும் இல்ல மகிழட்டும். மகிழ்றா எப்படி தம்பி? மொளகானங்காட்சியா குடிக்கிற இல்லையே, அப்படி இல்லை. எங்கிருந்து அவன் யாருக்கும் அல்ல. நம்ம ஒரு தெளிவு இருக்கணும். அதான் நான் பெஸ்ட்டுக்கு சொல்றேன். அல்லாஹ் ரஹமத் சொன்ன லிஸ்ட கொண்டு வாங்க. அல்லாஹ் தஆலா மலைய ரஹமத்துங்கிறானா, குர்ஆன் ரஹமத்துங்கிறானா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்துங்கிறானா? சரி, ஹதீஸ்ல என்ன லிஸ்ட் இருக்குதா? என்னவெல்லாம் ரஹமத்துன்றீங்கோ அம்பட் லிஸ்டையும் கொண்டு வாங்க. அம்பட்டுல ஹை குவாலிட்டி இது, நம்பர் 1 இது. வமா ரசல்னாக இல்ல ரஹமத்தல் இல்ல ஆலமீன். அது அதோட மட்டுமல்ல நித்தாட்டல்ல. அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சூரத்து தௌபாவுல என்ன சொல்லுவான்? பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். மூமின்களுக்கு ரஹீமாக அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள். ரஹீம் என்று சொல்ற யார தெரியுமா? அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாரு? பிஸ்மில்லா. அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மான் அவன் தான், ரஹீம் அவன். அந்த ரஹீம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லுவான்? பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ரஹீம் ரஹீம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வந்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஹாஃபிஸ்ல கேளுங்க. லகத் ஜாஅக்கும் ரசூலுன், உங்களுக்கு ஒரு ரசூல் தூதர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களுக்கு ரஹமத்தை செய்கின்ற ரசூலாக வந்திருக்கிறார்கள். மூமின்களுக்கு ரஹமத்தை செய்கின்ற ரசூலாக வந்திருக்கிறார்கள். அப்ப குர்ஆனில் 4 வேதத்தை, தௌராத்தையும் ஜபூரையும் இஞ்சிலையும் சேர்த்து நீங்க உரல்ல போட்டு இடிச்செடுத்தாலும் நாயகத்தை மிஞ்சின ஒரு ரஹ்மத் யாருமே இல்லை. நாயகத்தை மிஞ்சின ஒரு ரஹ்மத் எதுவுமே இல்லை. அதுக்கு ஈக்குவலாக சமனாக கூட ஒரு ரஹ்மத் கிடையவே கிடையாது. சர்வ ரஹ்மத்துக்களிலும் மிகைத்த சர்வ லோகத்துக்குமான ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொன்னான், குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அந்த ரஹ்மத்தை கொண்டு மூமின்கள் மகிழ்ச்சி அடையட்டும், மகிழட்டும், கொண்டாடட்டும் என்று அல்லாஹ் சொல்லிக்கான். இந்த நாயகத்தை கொண்டாடாம வேற எதை கொண்டாடுற? எதை கொண்டாடுற? கொண்டாட சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கான். என்னை பார்த்தபடி கொண்டாடுங்கல்ல, மகிழுங்க என்று அதை மழுப்புறேன். அந்த கொண்டாடுறா வேறு, மகிழ்றா வேறு. சரி, மகிழுங்க. எப்படி மகிழ? எப்படி மகிழ? தாடி வச்சு மகிழட்டாம். என்கிட்ட இருக்கி தலப்பா கட்டி மகிழட்டாம். டசின் கணக்கில் இருக்கு. தொழுது நோம்பு பிடிச்சி அதான வளமையை செய்யறோம். இதையெல்லாம் செஞ்சாதானே முஸ்லீம். தொலாட்டி என்ன முஸ்லீம்? தொழுக, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, தாடி, சுன்னத்து, நாயம் ஸல்லல்லாஹு வாழ்க்கையுடைய வழிமுறை அவ்வளவையும் அப்பால் முன்பட்டையும் பேணக்கூடிய ஒருவன் பெருமானாரை கொண்டு மகிழ வேண்டும் என்றால் அவன் சந்தோஷத்துக்கு சோட்டத்து கரையாக்கி பிஸ்கெட் ஜாமானை வாங்கி, நார்சாக்களை வாங்கி, ஏதாவது சதக்காக்களை நாயகத்தின் நினைப்பு வந்தா கொடுப்பான். நாயகத்தின் பேர்ல சலபாத்தை அள்ளி உளுந்து ஓதுவான், கவிதை பாடுவான்.
எவ்வளோ ஒரு தீய விரும்பினவனே என்னையோ பாட்டு படிச்சுக்கிட்டு கடற்கரை ஓரத்துல உலாத்தி தெரிகிற காலத்துல நம்மளோட உயிருக்குயிரான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் மீது அன்புக்காக நாம் அந்த காரியங்களை அல்லாஹ் ஃபல்யஃப்ரஹு மகிழட்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சுன்னாவை பேண்டுறதுங்கிறது உண்மை, அவன் தான் முஸ்லிம், அதுல மாற்று கருத்து இல்லை. மேலதிகமாக நஃபிலான விஷயங்களாக பெருமானாருடைய சந்தோஷங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற அத்தனையை விட அதுதான் சிறந்தது என்றும் இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா பின்னுக்கு சொல்லுவான். இங்க உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, வேணும்னா அந்த ரஹ்மத்தில் வேறு ரஹ்மத் என்று ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான், அதுக்கு மேல பேசலாம். இப்ப நாம கேட்கிறோம், இந்த நாயகத்தை மிஞ்சின ரஹ்மத்தா நீங்க கொண்டு வர ரஹ்மத்? சரி, குர்ஆனை கொண்டு மகிழட்டும் என்று சொல்லுவோமே, எப்படி மகிழ்ற குர்ஆனை கொண்டு சொல்லுங்க பாப்போம். குர்ஆன்ல தள்ள வச்சுக்கிட்டு ரோட்டு வழியை உலாத்துறதா? இல்ல குர்ஆனுக்கு பெல்ட் அடிச்சு கழுத்துல குளிக்கு தெரியுதா? நாயகத்தை கொண்டு மகிழ செல்லல, குர்ஆனை கொண்டு மகிழுங்கள் அப்படின்னா எப்படி? சரி, இஸ்லாத்தை கொண்டு மகிழுங்கள் அப்படின்னா என்ன? இது ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டுறா? எல்லாத்தையும் கொண்டாடுங்க. குர்ஆனுக்குரிய கௌரவத்துல கொண்டாடுங்க. இஸ்லாத்தை இஸ்லாமிய முறைப்படி கொண்டாடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கொண்டாட்டம் என்கிறது முஹப்பத்துன் நபி, அவர்கள் மீதான ஹுப்பு, அன்பு. அன்பினுடைய வெளிப்பாட்டில் ஒருவன் இஸ்லாமிய வரம்புக்குள் செய்கின்ற அத்தனையும் அல்லாஹ் அங்கீகரித்த கொண்டாட்டங்கள் தான். நான் என் உயிருக்குயிரான, என் உயிரிலும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் அன்பு வைக்கிறேன். அந்த அன்பின் வெளிப்பாடாக நான் 4 பேருக்கு சோறாக்கி கொடுக்க போறேன், சிலாக்களுக்கு காசு கொடுக்க போறேன். என் வீட்டில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அருளுக்காக, அவர்களுடைய துஆ பரக்கத்துக்காக தான தர்மங்களை செய்ய போறேன். இந்த பிள்ளைகளுக்கு நான் ஸலவாத்துக்களை கற்றுக் கொடுக்க போறேன் என்று சொன்னா என் தடையில்லை. எனவே இல்லாமல் அல்லாஹு தஆலா உண்மைக்குண்மையாக ரபியுல் அவ்வலை நாம் ஏன் கௌரவிக்கிறோம்? இதுதான் காரணம். அல்லாஹ் மகிழச் சொல்லி இருக்கிறான், கொண்டாட சொல்லி இருக்கிறான். இதர வணக்கங்கள், பர்லுகள், சுன்னத்துக்களை பேணுவதோடு இப்படியான நல்ல காரியங்கள் அந்த சஹாபாக்கள் செஞ்சாங்க. சஹாபாக்கள் கவிதை பாடினாங்க. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வைகளை வலித்து ஒரு கீசாவிலே அடைத்து நறுமணமாக பூசினார்கள். ஜாஹிலியத்தனம், மடத்தனம், ஒரு மனுஷன் வேர்வையை அத்தனை பாவிக்கலாமா என்று ஒரு நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா? இல்ல. அவர்கள் உது செய்த தண்ணீரை நிலத்திலே சிந்த விடாமல் கரம் கொடுத்து சஹாபாக்கள் தாங்கினார்கள், தங்கள் முகத்திலும் உடலிலும் பூசிக்கொண்டார்கள். ஒரு நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட சஹாபி என்று கேட்டிருக்காங்களா? மட சஹாபி, என்ன தண்ணி இல்லாம இந்த தண்ணி இதை பிடிச்சுக்கிட்டு ரெண்டு ஒரு நாள் கேட்டிக்கிறாங்களா? இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த, சஹாபாக்கள் கொடுத்த கௌரவத்தை பார்த்தோம்னு சொன்னா அந்த காலத்துல நாம பிறக்கல, துர்பாக்கியம். எனவே நம்மளால் முடிந்த நன்மைகளை செய்து இஸ்லாமிய வரம்போடு வாழ்ந்து அல்லாஹ்வும் ரசூலும் அங்கீகரித்தவைகளையும் செய்வதோடு அல்லாஹ் ரசூல் தடுத்தவைகளை தவிர்த்தும் நாங்கள் இந்த காரியங்களை செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கு நல்லது புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.